ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்கள் சவுதி தமிழன் ஹசன் பேசுகிறேன். இப்போ நான் ரியாத் வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரியாதில் இருக்க தி ஐன் ஹீத் கேவ். இந்த கேவுக்கு உள்ளே போயிட்டு 100 அடி ஆழத்தில் ஒரு அற்புதமான நீரூற்று இருக்குது. அதாவது ஸ்ப்ரிங்கும்பாங்கல்ல. சுருக்கமாக சொல்ல போனோம்னா இன்றைக்கி இந்த கேவை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த மவுண்டைன் ரேஞ்சில் நடுவில் ஒரு குழி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அந்த குழியில் தான் இந்த கேவ் வந்து அடங்கியிருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் 100 ஃபீட் உள்ளே போகணும் நம்ம. இந்த பாறைகளெல்லாம் பாருங்களேன், வரி வரியாக எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம கரெக்டாக உள்ளே இறங்கலான்னு போகிறோம். ஆல்ரெடி ஒரு குரூப் இங்கே குளியலை போட்டுட்டு வெளியில் வந்துட்டுருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்தா இங்கே வந்து இவங்க ரெகுலராக வந்து போகிற மாதிரி இருக்குது. ஐ திங்க் இவங்க வந்து மேபி பெங்காலி நேஷ்னாலிட்டின்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ கேவோட ஸ்டார்டிங் பாயிண்டில் நிற்கிறோம். கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்குது, ஆழமாகவும் இருக்குது. கொஞ்சம் ஒரு லெவல் வரைக்கும் பாதை ஸ்மூத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் பாறையாகவும் ரொம்ப ஸ்டீப்பாகவும் போகுது. வாங்க ஒரு கை பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் என்னோடய ட்ரெக்கிங் ஷூஸ் வச்சு நான் கீழே இறங்கி பார்த்தேன். கொஞ்சம் ஸ்லிப்பரியாகவே இருந்தது. ஸோ ஷூவை கழட்டி கையில் எடுத்துக்கிட்டு ஷூவை விட நல்ல கிரிப்பு கொடுக்குற என்னோடய ஸ்லிப்பரியாக போட்டு இறங்கலான்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். இந்த குகைக்கு ஐன் ஹீத் கேவ்னு சொல்லிட்டு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இந்த குகையோட ஆழமான பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது இது ஒரு கண்ணு மாதிரியே இருக்கும். இது வந்து மேலே பார்க்கும்போது அதனால் அரபிக்கில் வந்து ஐனுன்னா கண்ணு. ஸோ இந்த கேவோட பேர் ஐன் ஹீத் கேவ். பாதி தூரம் வந்தாச்சு. குளிக்கலான்னு பார்த்தா தண்ணி வேறு பார்க்குறது கொஞ்சம் கலங்கி போயிருக்கு. நான் அந்த இடத்துக்கு 2016 ஒரு தடவை வந்திருக்கேன். இப்போ பாருங்களேன், 2016 தண்ணி எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அப்படின்னு. இப்போ பாருங்களேன், மக்கள் தண்ணியை எவ்வளோ அசிங்கமாக்கி வச்சுருக்காங்கன்னு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? இயற்கை எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் கைப்படாமல் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ சுத்தமாக இருக்கும். நம்ம இன்னும் கீழே இறங்கி இறங்கி ஆழம் போக போக இந்த பாறைகளோட ஸ்ட்ரைப்ஸ் ஹெவியாகிக்கிட்டே போகுது. அதுவும் இல்லாமல் டியூவல் ஷேட்ஸும் அடிக்குது. இந்த டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. சுப்ஹானல்லாஹ், ரொம்பவே ஆர்டிஸ்டிக்காக இருக்குது. இதோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. வாங்க இறங்கி பார்க்கலாம். கடைசியா கீழே வந்தாச்சு. எப்படி எக்கோ அடிக்குது பாருங்க. முன்னாடி பார்த்த அளவுக்கு தண்ணி அவ்வளோ சுத்தமாக இல்லை. நிறைய பேர் இங்கே வந்து குளிச்சுட்டு போனதுனால கொஞ்சம் கலங்கி போய் தான் இருக்குது தண்ணி. ஆனால் நான் நிற்கிற இடம் ஓரளவு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இதோ இந்த ஏரியாவில் கொஞ்சம் கிளியராக இருக்குது. இந்த குகையோட டீப்பஸ்ட் பாயிண்டில் உள்ளே இருக்க கலர்ஸு டெக்ஸ்சர்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு. இந்த டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு 127 ஹவர்ஸ் படம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் போட்ட ஹாலிவுட் படம் அது. அதுக்கப்புறம் நாங்கள் கீழே வந்த அதே டைமில் இங்கே ஒரு குரூப் ஒன்று நல்லா குளிச்சு டைவ் அடித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்களேன், ஒரு பயமே இல்லாமல் எப்படி டைவ் அடிக்கிறாங்க அப்படின்னு. சத்தியம் அந்த மாதிரிலாம் டைவ் அடிக்கிறதுக்கு தைரியம் நமக்கெல்லாம் வராது.
hear the snow is falling on our car as we drive for miles to that little town called home. ஒரு வழியாக கவரேஜை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இறங்கியாச்சு. இப்போ அடுத்த பெரிய டாஸ்க்கு ஏறுறது. வாங்க அப்படின்னு சடம் இருக்குது, சேஃப்டியாக ஏறலாம். என்றைக்குமே ட்ரெக்கிங் அப்போ கீழே இறங்கும் போதோ அல்லது மேலே ஏறும்போதோ நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது, ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் காலை வைக்க போகிற அந்த பாறை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆடாமல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு காலை வைக்கணும். அதே மாதிரி ஸ்லிப்பரியான இடங்களில் உங்கள் காலுக்கு கிரிப்பு நல்லா கிடைக்குதான்னு பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்பை வைக்கணும். கையில் பிடிக்கிற பாறைக்கும் அதே தான். நீங்கள் பிடிச்சிருக்க பாறை ஆடாமல் இருக்கா, வாபுல் ஆகாமல் இருக்கான்னு பார்த்துட்டு அதை பிடிச்சி நீங்கள் கிரிப் எடுத்து மேலே ஏறுற மாதிரி இருக்கணும். ஒரு வழியாக மலை ஏறி வெளியே வந்தாச்சு. பட்டு இது எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெக்கர்லாம் கிடையாது. இது என்னைக்காவது ஒரு நாள் பண்ணுறது தான். கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருந்தது, ஆனால் அட்வென்ச்சரஸாக இருந்தது. என்ன ஒரு குறைன்னா, தண்ணி முன்னாடி 2016 நான் அதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேன். வந்தப்போ தண்ணி எந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருந்ததோ அந்த அளவுக்கு இப்போ இல்லை. தண்ணி இப்போ கொஞ்சம் அழுக்கு பிடிச்சி போயிருக்கு. ஏன்னா அந்த டைமில் அவ்வளோ மக்கள்லாம் வரலை. இப்போ மக்களுக்குலாம் இந்த ஏரியாலாம் கொஞ்சம் தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களாம் குளிச்சு அந்த சோப்பு நுரையெல்லாம் அங்கங்கே மிதந்து அசிங்கமாக இருக்குது. அதே மாதிரி ஃபோட்டோஸும் கொஞ்சம் நல்லா மாட்டியிருக்கு. கொஞ்சம் ஒரு சில நல்ல ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க எடுத்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். இந்த வீடியோ அப்புறம் என்னோடய ஃபோட்டோகிராஃபி ரிசல்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.